என்னம்மா டிஃபன் செய்ய போகிற? சிம்பிளாக சீக்கிரமாக சூப்பரான டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு தரேங்க. சூப்பரான டேஸ்ட்டான ரவா கிச்சடி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரவை 150 கிராம், நெய் 3 டீஸ்பூன், வெங்காயம் 1 பெரியது, தக்காளி 1 சிறியது, பச்சை மிளகாய் 2, பீன்ஸ் 5, கேரட் 1, முந்திரி 6, கடுகு சிறிதளவு, பட்டை 2 சிறியது, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. கடாய் சூடானது பிறகு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி சிறிதளவு கடுகு போடணும். அது வந்து கொஞ்சம் வெடித்த பிறகு 2 சின்ன பட்டை போடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு போடணும். நான் சின்ன ஸ்பூனாக இருக்கனால 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்னால 3 டீஸ்பூன் போடுறேன். நம்ம வந்து பருப்பு எதுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ பொருள் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கிறணுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வறுத்த பிறகு காய்கறி நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸு, கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சதை 2ஐயும் போட்டு கிளறி விடணுங்க. அது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம பொடிசா நறுக்கினால அது சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி வைக்கணும். இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இஞ்சி போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி ஆனால் போடலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கேரட், பீன்ஸ் எல்லா காயுமே நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோன்னா இப்போ வந்து கிளறி விடுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வந்து தண்ணி ஊற்றுறேங்க. நான் வந்து 1.5 டம்ளர் அதில் வந்து ரவை எடுத்தேன். அதுக்கு வந்து 3 மடங்கு ஊற்றணும். 4.5 டம்ளர் ஊற்றணும். நான் 5 டம்ளர் ஊற்றிருக்கேங்க. நம்ம ரவைக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளோவுக்கு நல்லா வரும். நமக்கு கிண்ட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா அது கெட்டி போட்டுரும், வேகவும் செய்யாதுங்க. ரவை நல்லா வேகணும்னா தண்ணி நிறையா ஊற்றணும். 3 மடங்காவது ஊற்றணும் நம்ம போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தம் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன், இப்போ ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. இப்போ அதில் நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து ரவை எடுத்தோம். அதை வந்து இப்போ நம்ம தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து போடணுங்க. அப்படியே நம்ம கொட்டிட்டோம்னா அப்படியே கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் இடையில இல்லைன்னா கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போகிற பாருங்கள். அது மாதிரி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிண்டுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது பாருங்களேன். கம்மியாக ஊற்றிட்டோம்னா அது வந்து கிண்டவே வராது. ஆனால் சிம்மிலே வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரவையும் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறணும். அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். கிச்சடிக்கு வந்து நம்ம நெய் விட்டால் தான் கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கிச்சடி வந்து டேஸ்ட்டான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை அதில் போட்டு நம்ம இறக்கிறோம். இது வந்து உப்புமா ரவை பிடிக்காதவங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. கடைசியாக பாருங்கள், இப்படி வந்து ஒட்டக்கூடாது சட்டியில். நம்ம கிளறி விடையில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். டிஃபன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்கங்க. ஏய், டேஸ்ட் சூப்பராக இருக்குமா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.